மம்ஸ்னால் என்னென்னா மம்ஸ் வந்து இது ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான். அதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏல வந்து வரக்கூடிய டிசீஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த டிசீஸ் வந்து தீஸ் ஆர் த பேஸ்ட் வந்து நான் சப்ரெசிவ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் டெண்டர்னஸ் அண்ட் அதர் அதுக்கப்புறம் வந்து பெரோட்டிட் கிளாண்ட் இருக்குல்ல, பெரோட்டிட் கிளாண்டில் வந்து ஒரு பெரிய எம்லார்ஜ்மெண்ட் வந்து நடக்கிறதா வந்து மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரோட்டிட் கிளாண்டில் வந்து நடக்கக்கூடியது, வந்து மேண்டிபுலரில் வந்து நடக்கக்கூடியது. இப்போ வந்து ஏஜென்ட் வந்து என்னென்னா ஏஜென்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து மைகாக்சி வைரஸ்ன்னு இருக்குது. மைகாக்சி வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன ஏஜென்ட்னா வந்து அதுக்கப்புறம் மயாக்சி வைரஸ் பரோட்டிட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் ஆர்என்ஏ வைரஸாக இருக்குது. மயாக்சி வைரஸ் ஃபேமிலின்னு இருக்குது. சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து தீஸ் ஆர் த கிளினிக்கலாக சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து தீஸ் ஆர் த கிளினிக்கலாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் கிளினிக்கல் வந்து சப் கிளினிக்கல் கோர்சஸ் இருக்குது. சப் கிளினிக்கல் கோர்சஸில் வந்து 30 to 30% ஆஃப் த ஆல் கேசஸ் ஆஃப் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சைக்கிள் வந்து சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெயின்டைனிங் ஆஃப் த சைக்கிள் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். த பீரியட் ஆஃப் த பீரியட் ஆஃப் த வந்து கம்யூனிபிலிட்டி வந்து 4 to 6 days பிஃபோர் ஆன்செட் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீரியட் ஆஃப் கம்யூனிட்டி வந்து செகண்டரி ஏஜ் வந்து 30 to 36% இருக்குது. ஹோஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து 5 to 9 ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக வருது. அதுக்கப்புறம் அட்டாக் என்விரான்மெண்டல் ஃபேக்டராக வந்து இது வந்து பரோட்டிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து வரக்கூடியது, டேரெக்டாக வந்து இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து வரக்கூடியது. இந்த இன்ஃபெக்ஷன் பீரியட் வந்து 2 to 4 வீக்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து மம்ஸ் வந்து என்னன்னா மம்ஸ் இஸ் அ வைரஸ், ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து கிளினிக்கலாக வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து பரோட்டிட் டாக்டர் வந்து என்லார்ஜ்மெண்ட் வந்து நடக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. போத் பரோட்டிட் கிளாண்ட் இருக்க ஸ்வெல்லிங், அந்த 2 பரோட்டிட் கிளாண்டும் ஸ்வெல்லிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சப்லிங்குவல் கிளாண்டுமே அதுக்கப்புறம் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா சப்லிங்குவல் கிளாண்டு இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் காது வலி வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் காது வலி வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா இது வந்து டெஸ்டிஸ், பேன்க்ரியாஸ், அதுக்கப்புறம் சிஎன்எஸ் மம்ஸ் இது வந்து அஃபெக்டட் சிஎன்எஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது காசஸ் டு 1 to 2 வீக்ஸ் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஓவேரியாட்டிட்டிஸ், அதுக்கப்புறம் பேன்க்ரியாட்டிட்டிஸ், மெனிங்கோ அதுக்கப்புறம் வந்து என்செஃபலோ, அதுக்கப்புறம் செம்செஃபலோ பற்றின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தைராய்டிட்டிஸாக இருக்குது, நியூரோடைட்டிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸாக இருக்குது, மயோகார்டைட்டிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்சரினல் டெஃபிஷியன்சியாக இருக்குது. ஓட்டைட்டிஸ் எல்லாமே வருது. ப்ரிவென்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டோசேஜ் வந்து கொடுக்குறாங்க. மம்ஸ் டோசேஜ் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லிகாண்டட் கொடுக்குறாங்க, லெசான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் டோசேஜாக வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டோசேஜாக வந்து சில்ட்ரனுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் எம்எம்ஆர் கொடுக்குறாங்க. இந்த மம்ஸு அதுக்கப்புறம் இந்த யாரில் வந்து ரேபிஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுக்குறாங்களா எம்எம்ஆர் டோஸ் வந்து கொடுக்குறாங்க. எம்எம்ஆர் டோஸ் வந்து இது ஒரு வேக்சினாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் டோசேஜ் வந்து அதுக்கப்புறம் 2 to 6 இயர்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இது டிஃபிகல்ட் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து டயக்னோசிஸ் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பீரியட் வந்து தீஸ் கண்ட்ரோலிங் அண்ட் ஐசோலேஷன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்வேஷன் பண்ணுறாங்க. தீஸ் சர்வேஸ் தான் இருக்குது.